யாட்டி சொல்லு யாட்டின்னு சின்ன பொண்ணு வருவாளா வரமாட்டாடி ஏட்டி எம்பிட்டு நடந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அவளுக்காக யாட்டி முட்டகனே எனக்கும் அதாண்டி ஒண்ணுமே வழங்கல இன்னும் எம்பிட்டு நடந்தே வெயிட் பண்றது அவளுக்காக இவ வரக்காட்டியும் அங்க ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாரும் ஊருக்கே போயிடுவாங்க போல இருக்கேடி அத்தின்னு எம்பிட்டு நேரம் வெயிட் பண்ணணும் ஒன்னும் விளங்கலையே யாட்டி சில்லு முட்டகனே யாட்டி வருவாளா வரமாட்டாளடி பேசாம நம்ம லட்சம் ஷூட்டிங் பாக்குறதுக்கு கிளம்பு ஓட்டி வாங்கடி நேரம் ஆயிட்டு கிடக்குடி எம்பிட்டு அவளா வந்தேன்னு தெரியுமாடி யாட்டி சொல்லு அன்னைக்கு சொல்றது சரியா தண்டி இருக்கு பேசாம ஒன்று பண்ணுவோண்டி நம்ம அவளுக்கு ஃபோன் பண்ணி யாட்டி நாங்கள் போயிட்டு இருக்கோம் அனி பின்னாடியே வாடின்னு சொல்லிட்டு கிளம்புவோம் சரியா யாட்டி அப்படின்னு சொல்றியா சேர்த்து போறடி நான் அவளுக்கு ஃபோனை போட்டு சொல்லிட்டு வரேன் யாட்டி முட்டகனி யாட்டி ரிங்கு போயிட்டே இருக்கடி அவன் எடுக்க மாட்டேங்கிறாடி சாரிடி பேசாம நம்ம கிளம்புவோம் வா ஏதா இருந்தாலும் போறோம் பார்த்துக்கலாம் யாட்டி என்னங்கடி என்னை விட்டுட்டு கிளம்பிட்டீங்களாக்கும் யாட்டி அன்னைக்கு சொல்லு யாட்டி ரெண்டு பசத்தை பொறுங்கடி வந்துட்டான்னு நினைக்கிறேன்டி யாட்டி முட்டகனி எங்களுக்கும் வாய்ஸ் கேட்டுச்சு ஆனா ஆளை காணுமேடி ஆத்தி எங்க இருக்கான்னு ஒண்ணு விளங்கலையே யாட்டி பேசுனது போதும்டி கிளம்பலாமா யாட்டி சிறப்புனே நீ அடியுது யாட்டி என்னங்க இப்படி எல்லாரும் வச்சுக்கணும் வாங்க பார்த்துட்டு இருக்காவோ யாட்டி எல்லாச்சும் தேவை ஆய் முடுங்கடி ஆமாடி ஆமா நானே தான் எப்படி நல்லா இருக்கா ரொம்ப அழகா இருக்கனா கேட்டுச்சிருப்பனே என்னடி ஃபங்க்ஷன் ஏதாச்சும் போறியாக்கும் அதுக்கு தான் இம்புட்டு மேக்கப் புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்கியாக்கும் யாரு சொல்லி இல்லடி இல்ல நான் ஃபங்க்ஷன்லாம் எங்கேயும் போலியாக்கும் நான் உங்க கூட ஷூட்டிங் பார்க்க தாண்டி வரேன் யாட்டி ஷூட்டிங் பார்க்கறதுக்கு தான் இம்புட்டு மேக்கப் புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்தியாக்கும் ஆமாடி முருகடி ஆமா ஷூட்டிங் பார்க்கறப்ப கொஞ்சம் அழகா நம்ம இருக்கோம்லடி அதனால தாண்டி யாடிச்சிரப்பனு நம்ம ஷூட்டிங்கை பார்க்க தாண்டி போறோம் நீ ஏதோ ஒன்று நடிக்க கூப்பிட்ட மாதிரில இம்புட்டு மேக்கப்போட வந்திருக்காவோ சரியே சொன்னடி எனக்குலி யாடிச்சிரப்பனு ஏதோ நீ தான் ஹீரோயின் மாதிரிலடி அப்படியே ஓவரா சீன் போட்டு நிக்கிறாவோ யாட்டி போதும்டி போதும் எல்லாத்தையும் நிறுத்துங்கடி இப்போ என்னடி இப்போ என்ன யார் ஷூட்டிங் பார்க்கறதுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகக்கூடாதாக்கும் யாருக்குடி தெரியும் நான் இருக்கிற அழகா பார்த்துட்டு என்னையே அவங்க நடிக்க கூப்பிட்டாலும் கூப்பிடலாமாக்கும் என்னடி சொல்றாவோ நடிக்க கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்களா எடுத்துட்டு நினப்புதான் பொழப்ப கிடக்குமாக்குமாண்டி ஏட்டி இதுக்கு பேர் தாண்டி சின்ன பொண்ணு தண்ணி ஹீரோயினாக நினைத்த தருணம் யாட்டி விடுறே என்னடி ரொம்ப அப்படி ஓவரா பேசிட்டு இருக்காவோ போதும்டி போதும் சத்து நிறுத்து எனக்கு மட்டும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன் பாரு ஒண்ணு யாட்டி போதும்டி எல்லாம் நிறைய கட்டுவோமா அங்க போகாட்டியும் என் மேக்கப்லாம் கலைஞ்சு போயிட்டு போல சட்டு வாங்க கிளம்புவோம் உனக்கு இது கொஞ்சம் ஓவரா தெரியலையாடி யாட்டி உன் மூஞ்சில நீ 1-2 கோட்டிங் போட்டிருந்தானா மேக்கப் கலைஞ்சு போயிடுன்னு சொல்லலாம் நீ 10-15 கோட்டிங்லடி போட்டு வச்சிருக்காவோ அது எப்படியும் ஒரு 10-15 நாளைக்காச்சும் மூஞ்சிலே இருக்கும்டி யாரு சொல்லி போதும் போதும் சத்து நிறுத்து என்ன எப்படி நடந்தாண்டி அழகா வரைஞ்சிட்டே இருக்க போறீங்க சரி வாங்க சட்டு பண்ணு கிளம்புவோம் விட்டா நாள் ஃபுல்லா என்ன ரசிச்சு பார்த்துட்டே இருப்பீங்க போல இருக்கே ஆமாண்டி ஆமா உன் மூஞ்ச 3 நிமிஷத்துக்கு மேல ஒத்து பார்க்க முடியல கண்ணு குசுதாக்கும் நீ போட்டிருக்க மேக்கப்பு இதுல உன் அழகை நாங்க ரசிச்சு பார்த்துட்டு இருக்காமாக்கும் எல்லாம் எங்க தலையெழுத்துடி எங்க தலையெழுத்து யாடிச்சிட பண்ணு மூஞ்சில் உள்ள பவுடர் ஏச்சும் கொஞ்சோண்டு தொடடி கண்ணை ரொம்ப குசுதுடி தயவு செஞ்சு தொடடி மூஞ்சில் உள்ள பவுடரை தீவு சொல்ற மாதிரி மூஞ்சில நிறைய இருக்குதோ சரி நம்ம தான் கையில கிடைச்ச ஃபவுண்டேஷனு காம்பாக்ட் அது இதுன்னு எல்லாத்தையும் அள்ளி பூசிட்டு வந்துருக்குறோம் சரி சமாளிப்போம் யாட்டி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா தான் இருக்கு இப்போ முதல்ல நிறைய கட்டுங்க நீங்க வர கட்டியும் ஷூட்டிங்க முடிஞ்சு போயிரும் போல இருக்கு வாங்க போவோம் யாட்டி சாரடி வாங்க கிளம்புவோம் யாடிச்சிட பண்ணு எதுக்கும் நாய்ங்க கண்ணில் படாம வாடி ஏதோ வினோதமான ஜந்து வருதுன்னு சொல்லி கடிச்சு வச்சிட போதுங்க ஏப்பா அந்த குட்டத்துக்கு வாய் இருக்கு இருடி முட்டை இரு ஒரு 2 முட்டையும் தோண்டி கையில கொடுத்துடுறேன் பேச்சா பேசுறேன் இருக்கிறது சாணளவு பேசுறது மலையளவு இருடி முட்டச்சி இரு உனக்கு வச்சுக்கிறேன் ஏட்டி போதும் பேசிட்டே இருக்காம சட்டு இடத்த காலி பண்ணுவோம் வாங்க ஏட்டி அப்புறம் ஒன்னடி நான் இருக்க அழகா பார்த்து எனக்கு ஹீரோயினா சான்ஸ் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குடி அப்படி இப்படி எனக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடந்துச்சுன்னா நீங்க இது யாரும் பொறாமப்படக்கூடாது சரியா ஆமா பொறாமப்படுறாங்களாக்கும் பொறாம ஏதோ 10-15 டேரக்டர் 20-30 ப்ரொடியூசரு வரிசையில உனக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ற மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்காவோ போதும் நீ பீத்துனது வா கிளம்புவோம் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காளோ இருங்கடி இருங்க யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிட போது உங்களை நான் போற கவனிச்சுக்கிறேன் போதும் கிளம்புங்க அத்தி என்ன இந்த ட்ரெஸ் அடுத்தடியே எடுத்து வைக்க முடியல காலை ரொம்ப தடுக்குது ஐயோ இவளுக்கு மட்டும் திரும்பி பார்த்தாலும் அப்படிதான் நம்ம மானம் வருவதை எல்லாம் போயிடுமாக்கும் அத்தி என்ன பண்றது இப்ப எதுக்கடி நீ இன்னும் அங்கே நின்றுட்டு இருக்காவோ ஏட்டி வாடி போவோம் ஏற்கனவே நேரம் ஆயிட்டு கிடக்கடி இந்த குட்டச்சு வேற நிலைமை தெரியாம யாட்டி விடவே நீங்க போயிட்டே இருங்க எனக்கு ஒரு போன் வருது நான் பேசிட்டு வரேன் சரி சட்டப்பட்டு பேசிட்டு வா அப்பாடா ஒரு வழியா கிளம்பிட்டாளுங்க தீச்சு திமுத்தி அரைச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் அப்பாடா யாருமே இல்லை பேசாம ட்ரெஸ் எல்லாத்தையும் மேலே தூக்கிட்டு அப்படியே ஒரே ஓட்டமா ஓடிட வேண்டியதான் ஏட்டி இப்படிதான் ஷூட்டிங் எடுப்பாங்களாடி ஏட்டி நான் இப்பதாண்டி தடவை ஷூட்டிங் எடுக்கிறதே பாக்குறேன்
யாட்டி முட்டகனி நாங்க மட்டும் என்ன மாசத்துக்கு 10-20 தடவையா ஷூட்டிங் பார்த்துட்டு இருக்கோம். நாங்களும் முத தடவை தாண்டி பாக்குறோம். யாட்டி போதும்டி போதும். எட்டி பாருங்கடி எம்பிட்டு செட்டப் போட்டிருக்காங்க. எம்மாமா பெரிய கேமராலாம் இருக்குன்னு. எட்டி அங்க பாருங்கடி எவ்வளவு பேர் நடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அவங்களெல்லாம் பார்த்தா நடிக்கிறதுக்காக வெயிட் பண்றாங்களா இல்ல நம்மள மாதிரி வேடிக்கை பார்க்க வந்த கூட்டமானே ஒண்ணு விளங்கலடி. யாட்டி அன்னைக்கு சரியா சொன்னடி பாருடி எம்பிட்டு கூட்டமா இருக்குன்னு. யாட்டி முட்டகனி சின்ன பொண்ணு நம்ம கூட தானே வந்துட்டு இருந்தா எங்கடி ஆளைய காணோம். ஒருவேளை போட்டிருக்க மேக்கப்பு ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு நாய்க்கு ஏதாச்சும் துரத்திட்டு இருக்கோம். யாரு சொல்லி சத்த வாயை மூட்றியா காதுல ஏதாச்சும் விழுந்துற போதுடி. யாட்டி அவளுக்கு போன் வருது நான் பேசிட்டு வரேன்டி நீங்க போயிட்டு இருங்கன்னு சொன்னாடி. ஆனா இன்னும் ஆளை காணோம்டி. சரி வாடியா வரபடி வரட்டும் நம்ம ஷூட்டிங்க வேடிக்கை பார்ப்போம். நான் வந்துட்டேன். எட்டி என்னங்கடி மூணு பேர் ரொம்ப சின்சியரா நம்ம படம் பார்க்குற மாதிரி ஷூட்டிங் பார்த்துட்டு இருக்காவோ? ஆமாண்டி ஆமா. எட்டி ஷூட்டிங் பார்க்கறதுக்கு எம்பிட்டு ஜாலியா இருக்குன்னு தெரியுமாடி. எட்டி பாருடி எம்பிட்டு கூட்டமா இருக்குன்னு. அது மட்டும் இல்லடி பெரிய பெரிய கேமராவா வச்சிருக்காங்க பாருடி. எட்டி அது மட்டும் இல்லடி அவங்க அந்த கேமரா கிட்ட உட்காந்து அப்படியே மேல சொயின்னு போயிட்டு வராங்கடி. யாட்டி எனக்கு போதும் சத்து நிறுத்தி. இப்போ எதுக்கு நீ யாரும் பொழந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காவோ? பார்க்குறவங்க நம்ம ஏதோ முதல் தடவை தான் ஷூட்டிங் பார்க்க வந்திருக்க மாதிரி நம்ம தப்பா நினைச்சிட போறாங்கடி. அதனால சத்த மெதுவா பேசுடி. யாட்டி சின்ன பொண்ணு நீ சொன்னாலும் சொல்லனாலும் நம்ம முத தடவை தாண்டி ஷூட்டிங் பார்க்க வந்திருக்கோம். போறவன் என்னடி யாரு சொல்லு? ஆமாண்டி ஆமா. இப்போ என்னடி இருக்கு பேசாம ஒன்று பண்றியா? எல்லாருக்கிட்டே போயிட்டு நாங்கள் முதல் தடவை ஷூட்டிங் பார்க்க வந்திருக்கோம்னு போய் தண்டோர் அடிச்சு சொல்லு. உங்க கூட நான் மட்டும் இருந்தேன்னா அப்படிதான் என் மனம் தான் போகுமாக்கும். யாட்டி சின்ன பொண்ணு என்னடி நீ ஏதோ பெரிய ஹீரோயின் மாதிரி அப்படியே ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காவோ? போதும் சித்து நிறுத்து. அதே இந்த குடிச்சு நம்மள ஓவரால செஞ்சிட்டு இருக்கா. இவளுக்காச்சும் நம்ம எப்படியாச்சும் வந்து இந்த ஷூட்டிங்ல வந்து நடிச்சிருமாக்கும். என்ன பண்ணலாம்? சரி அப்படியே அங்கிட்டு இங்கிட்டும் நடந்து சீன் போடுவோம். அப்பதான் நம்ம இருக்க அழகா பார்த்துட்டு நம்மள யாராச்சும் நடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்களாக்கும். பேசாம இவங்ககிட்ட இருந்து கண்டு போய் சீன் போடுவோம். இல்லாட்டி குடிச்சு போதும் சேர்த்து நிறுத்து. சரி எனக்கு காலெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் அப்படி உரமா போய் உட்காரேன். நீங்க நல்லா குழந்தை ஷூட்டிங்க பாருங்க. யாட்டி எப்படி தாண்டி சொல்லுவா. சரி வாங்கடி நம்ம ஷூட்டிங் பார்ப்போம். அப்பாடா போயிட்டாளுங்க. இப்போ என்ன பண்ணலாம்? எப்படியாச்சும் இதில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வேணுமே. என்ன பண்ணலாம்? சரி அப்படியே அங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சீன் போட்டுட்டு நடப்போம். அப்போதான் நம்மகிட்ட யாராச்சும் வந்து நடிக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. அடைச்சி அங்கிட்டு இங்கிட்டு நடந்து கால் வலி வந்தது தான் மிச்சமாக்கும். ஒருத்தன் கூட நம்ம மேக்கப்பு நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்து நடிக்க வரீங்களான்னு கூப்பிடவே மாட்டேங்கிறானுலே. இவளுக்கு சொன்னது மாதிரி நம்ம பல்ப் வாங்கிட்டோமோ. சரி அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வீட்டுக்கு எஸ் ஆகிட வேண்டியதான். இவளுக்கு கேட்டாலுங்கன்னா போகிறவங்க ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம். மேடம் என்ன இது மேடம் யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்கு? அது சரி நம்மளை யாரும் கூப்பிட போறா? வேற யாராச்சும் கூப்பிடுவாங்களாக்கும். சட்டுப்புண்ணு நிறைய கட்டுவோம். அப்பப்பா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிறது அம்புட்டு அவிது. சட்டுப்புண்ணு இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு எப்பவும் போல நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுக்கணுமாக்கும். சட்டுப்புண்ணு அதுக்கு வரகாட்டியும் இந்த இடத்த காலி பண்ணுவோம். மேடம் உங்களை தான் மேடம். அது என்னது இது சவுண்ட் ரொம்ப பக்கத்துல கேக்குது. ஒருவேளை நம்மள தான் கூப்பிடுறாங்களோ? சரி திரும்பி பார்ப்போம். என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா மேடம் ஆமா உங்களை தான் மேடம் கூப்பிட்டேன். மேடம் டேரக்டர் சார் உங்களை வர சொல்றாங்க மேடம். என்ன சொன்னீங்க? டைரக்டர் சார் வர சொன்னாங்களா? ஏப்பா தம்பி நிஜமா தான் சொல்றியா? என்னதான் வர சொல்றாங்களா இல்ல வேற யாராச்சும் நீ மாத்தி கிட்டி கூப்பிட்டு இருக்கியா? ஆமா மேடம் ஆமா. திடீர்னு ஒரு ஆர்டிஸ்ட் வரல மேடம். அதனால தான் மேடம் உங்களுக்கு கூப்பிட்டு வர சொன்னாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க நடிக்கிறீங்களா மேடம்? ஆகா இது என்னது? பல நிலவி பாலில் விழுற மாதிரி இருக்குது. அட்ரஸ் தக்க அடிச்சிருப்பனு நீ போட்டு வந்த மேக்கப்பு வேஸ்ட் ஆகலடி. உனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு உனக்கு தேடி வந்துருக்குடி. இது எப்படியாச்சும் யூஸ் பண்ணிக்கடி. ஏப்பா தம்பி நசமா தான் சொல்றியாக்கும். சரி நீங்க எல்லாரும் இப்படி கேட்கறதுனால நான் நடிக்க வரேன். ஆனா ஒரு 2 நிமிஷம் போருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன். உங்க எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லிட்டு வரேன். சரியா? ஓகே மேடம் ஓகே. மேடம் அதுக்கு முன்னாடி உங்க கேரக்டர் பத்தி சொல்லிட்டுமா மேடம்? ஏப்பா தம்பி சத்த பொறுப்பா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டோம். அவங்களுக்கு முன்னாடி என் கேரக்டர் என்னங்கிறத நீ சொல்லிடு. சரியா? அப்பாடா அவங்களுக்கு முன்னாடி இவன் நம்ம கேரக்டர் சொன்னாதான் நம்ம நல்ல சீன் போட முடியுமாக்கும். சத்த பொறுப்பா? சரி மேடம் சரி சீக்கிரம் வர சொல்லுங்க மேடம். சரிப்பா சரி வந்துடுவாளுங்க. சத்த நேரம் வெயிட் பண்ணு. ஆமாப்பா எனக்கு மேக்கப்பு டச்சப்பு இதெல்லாம் உண்டு தானே? மேடம் டேரக்டர் சொன்னாங்கன்னா மேக்கப் டச்சப் எல்லாமே போடலாம் மேடம். அதான் இப்படி ஒரு வாய்ப்பு வரும்னு நான் கடவுளை கூட நினைக்கலையே. அடிச்சப்போ நீ அறிமுகத்துல தான் இன்னைக்கு முடிச்சிருக்க போலேடி. இல்லையே எனக்கு இந்த நெட்டையை முடிச்சல தானே முடிச்சோம். எது எப்படியும் அந்த நெட்டையை நமக்கு ரொம்ப லக்கியால இருக்கான். இனிமே தினமும் அவன் முடிச்சல தான் முடிக்கணுமாக்கும். இன்னைக்கு நம்ம நடிச்சு அது பெரிய பிளாக் பஸ்டர் ஆகி அப்புறம் 1 படம் 3 படம் ஆகும். 3 படம் 10 படம் 10 படம் 100 படம். இந்த தமிழ்நாட்டிலே நம்மளை அசைச்சிக்க யாருமே இருக்க மாட்டாங்களே. அட்ரஸ் சக்க தமிழ் சினிமாவோட எதிர்காலமே நம்ம தாங்கிற அளவுக்கு வளர்ந்துருவோமோ. நினைக்கும் போது எம்பிட்டு குஷியா இருக்கு. மேடம் ரொம்ப லேட் ஆகுமா மேடம்? சரி விடுங்க மேடம் நாங்க வேற யாரையாச்சும் தேடிக்கிறோம். அதி வேணா நம்ம கடவுளை மண்ணள்ளி போடுறோம் போல இருக்குது. ஏப்பா தம்பி சத்த பொறுப்பா ஏப்பா அவளுக்கு வராங்க பாச்சது பொறுப்பா? என்னடி இது மூஞ்சில கார் கண்ணாடி மாதிரி இம்புட்டு பெருசா மாட்டி வச்சிருக்காவோ? ஏப்பா தம்பி சத்தபடி ஓரமா போய் நில்லுப்பா. ஒரு 2 நிமிஷம் இவங்க கிட்ட பேசிட்டு நான் வந்துடுறேன். சரியா? மேடம் ஏற்கனவே லேட் ஆயிட்டு மேடம். சீக்கிரம் பேசிட்டு வாங்க மேடம். உங்க கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு நான் வேற அடுத்த ஆளுங்களை போய் பார்க்கணும் மேடம். சரிப்பா சரி கோச் கதை நான் ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன். சரியா? ஏடிச்சப்பனே என்னடி இது கோலம்? அம்புட்டு மேக்கப்ல உன் மூஞ்ச சுத்தமா பார்க்க முடியல. இதுல இந்த கண்ணாடி வேற ஒன்னு குறைச்சலாக்கும்.
பேசுங்கடி பேசுங்க. என்ன எம்பிட்டு வேணாலும் பேசிக்கங்க. ஏன்னா இந்த சின்ன பொண்ணு இன்னும் 2 நிமிஷம் மட்டும் தான் அவங்க கூட பேசுவாளாக்கும். அதுக்கப்புறம் நான் ரொம்ப பிஸியா ஆயிடுவேன். யார் சொன்ன என்னடி சொல்றாவோ ஒண்ணு விளங்கலையடி. புரியும் இன்னும் செத்த நேரத்துல உங்களுக்கு புரியுமாக்கும். யாட்டி குட்டச்சி வரதுக்கு முன்னாடி என்னடி சொன்னாவோ, நீ நடிக்க போறியாக்கும், நடப்பு தான் பொழப்ப கெடுக்கும் அப்படி இப்படின்னு ஓவரா பேசினலடி. நல்லா உன் காதுல ஈயத்தை ஊத்தி கேட்டுக்க. நான் நடிக்க போறேன்டி, எனக்கு நடிக்கிற வாய்ப்பு வந்திருக்காக்கும். என்னடி சொல்றாவோ நடிக்க போறியா? ஏடி வெயில் ஓவரா அடிச்சதுல மூளைக்கில கலங்கி பைத்தியம் பிடிச்சுட்டாடி உனக்கு. என்னடி சொல்றாவோ நடிக்க போறியா? ஏடி ஒருவேளை பகல் கனவு ஏதாச்சும் கண்டுகிட்டு இருக்கியாக்கும். பேசுங்கடி பேசுங்க. உங்களுக்கு கொடுத்த 2 நிமிஷம் டைம்ல 1 நிமிஷம் போயிட்டு இன்னும் 1 நிமிஷத்துல எவ்வளவு வேணாலும் பேசிருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நான் நடிக்கிறது ரொம்ப பிஸியா ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் என்கிட்ட வந்து பேச முடியாதுரி. ஒரே ஃபேன்ஸா என்ன சுத்தி இருப்பாங்க, டைரக்டர் டச்சப் அது இதுன்னு சொல்லி என்னை சுத்தி ஒரே ஆளுங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் பேச முடியாதாக்கும். என்னடி ஒரு வெளியே சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ? ரொம்ப கான்பிடண்டா பேசுறாளேடி. எனக்கு ஒண்ணு விளங்கலையாக்கும். தீவ சும்மாவே ஆடுவா, காலைல சலந்த வேற கட்டி விட்டாங்கன்னா டங்குலடி ஆடுவா. ஒண்ணு விளங்கடி இருந்தாலும் இருடி அவள்கிட்ட கிளியரா கேட்போம். யாரு சின்ன போதும் ஹீரோயின் அளவுக்கு நீ எஃபெக்ட் கொடுத்ததெல்லாம் போதும். சேத்த புரியுற மாதிரி எங்களுக்கு தெளிவா சொல்லுடி. புரியுற மாதிரி என் அசிஸ்டன்ட் சொல்லுவான். ஹே பாய் அசிஸ்டண்டா? அது யாருடி? ஆமா அசிஸ்டன்ட் தான். அங்க ஒரு பையன் ஆரஞ்சு கலர் சட்டை போட்டு இருக்கானே, அவன் தான் என்னோட அசிஸ்டன்ட் ஆக்கும். எப்ப தம்பி இங்க வாப்பா. ஒரு வழியா கூப்பிட்டீங்களா மேடம்? கிளம்பலாமா? ஏப்பா தம்பி, என்னப்பா இவளை போய் மேடம்னு சொல்ற? போலாமா மேடம்னு கேக்குற? என்னப்பா என்ன நடக்குதுங்க? ஆமா இவங்க தான் நடிக்கிறதுக்கு நாங்க கூப்பிட்டோம், ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கோம். அப்ப நீ நெசமாவே நடிக்க போறியாடி? ஆமா நான் நடிக்க தான் போறேன். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் நேரத்துல நான் பிஸி ஆயிடுவேன். ஏப்பா தம்பி, எனக்கு கொஞ்சம் மேக்கப்லாம் கலைஞ்ச மாதிரி இருக்கு. நீங்க போய் கொஞ்சம் இந்த டச்சப் பேனை வர சொல்றீங்களா? இப்ப எதுக்குடி உனக்கு வாய் கோணிக்கிட்டு போகுது? இப்ப எதுக்குடி நீ வாயை கோணலா வச்சுட்டு பேசிட்டு இருக்காவோ? அதே ஸ்டைலா பேசலாம் நினைச்சா வாய் கோணலாவா தெரியுது. சரி சமாளிப்போம். யாரு எனக்கு அது ஒண்ணும் இல்லடி, அது ஒண்ணும் இல்ல. எப்படியா இருந்தாலும் ஹீரோயின் ஆனதுக்கு அப்புறம் மேனரிசம், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லாங் எல்லாம் மாறும் இல்லையா? அதனாலதான் இப்பயே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேனாக்கும். மேடம் ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு மேடம். நீங்க வரலன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அடுத்த ஆளுங்களை போய் பாப்போம் மேடம். ஏப்பா தம்பி, அதான் நான் நடிக்க வரேன்னு சொல்லி உங்களுக்கு தான் கால் ஷீட் கொடுத்துருனே. அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க படத்துல நான் தான் நடிப்பேனாக்கும். சரியா? சரி, என் கேரக்டர் என்னன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்ப சொல்லுங்க. அப்பா இப்பயாச்சும் கேட்டீங்களே மேடம். உங்க கேரக்டர் என்னன்னா ஹீரோயின். என்னது ஹீரோயினா நடிக்க போறேன்னா? ஓ காட், எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பா? ஐயோ மேடம், நான் சொல்ல வரதை கொஞ்சம் முழுசா கேளுங்க மேடம். ஹீரோயின்லாம் இல்ல மேடம், நீங்க ஹீரோயின் கிட்ட வேலை பாக்குறவங்க நடிக்க போறீங்க மேடம். அடைச்சி என்னது இது? சரி, ஒரு ஹீரோயின் ரேஞ்சுக்கு இல்லைனாலும் ஒரு ஃப்ரெண்டு அது இதுன்னு கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட வேலை பாக்குறவங்க நடிக்கணும்னு சொல்றாங்களே. சரி, எது எப்படியோ நம்ம ஃபேஸ் ஸ்கிரீன்ல வந்தாவே போதுமாக்கும். ஏப்பா தம்பி, கேரக்டர் என்னங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பா. எங்க மேடம் என்ன சொல்ல விடுறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க மேடம், டேரக்டர் சார் கூப்பிடுறாங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்றேன். பரவாயில்லடி, நல்ல பெரிய கேரக்டரா தான் நடிக்க போற போல இருக்கேடி. இவளுக்கு வேற ஒருத்தி அவனே என்ன கேரக்டர்னு தெளிவா சொல்லல. அதுக்குள்ள இவளுக்கு எப்படி அசியூம் பண்ணி வச்சிட்டாலும் பெரிய கேரக்டர் அது இதுன்னு. சரி, நம்மளும் அதே மெயின்டைன் பண்ணிப்போம். என்னடி என்ன அப்புறம் நான் இருக்க பர்சனாலிட்டிக்கு எனக்கு சின்ன கேரக்டராக கொடுப்பாங்க. கண்டிப்பா பெரிய கேரக்டரா தாண்டி இருக்கும். அது மட்டும் இல்லடி, நாலு பேர் நான் ஹீரோயின் ஆயிட்டேன்னா இந்த ஊர்ல இருக்க முடியாதுன்னு நினைச்சா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்டி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கடி. எப்ப நீங்க வந்து என்னை பார்க்கணும்னு நினைச்சாலும் எனக்கு ஒரே ஒரு கால் பண்ணுங்கடி. நான் பிஸியா இல்லைன்னா கண்டிப்பா நான் உங்களை மீட் பண்றேன். சரியா? இதெல்லாம் கேட்கணும் எங்க தலையில எழுதி இருக்குடி. வேற என்ன பண்றது? ஏப்பா தம்பி, எனக்கு வெளியில நின்று ரொம்ப தாகமா இருக்குப்பா. வரும்போது ஒரு இளநீர் ஒன்று எடுத்துட்டோப்பா. அங்க யாருமே இல்ல. யாருக்கிட்ட நீ இப்ப இளநீர் எடுத்துட சொல்லி கேட்டுட்டு இருக்காவோ? ஆத்தி கொஞ்சம் சீன் போடலான்னு பார்த்தா கரெக்டா லாஜிக்கா கேட்கறாளே. சரி சமாளிப்போம். யார்ட்டு எனக்கு அந்த அசிஸ்டன்ட் பையன் தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். அவன் தாண்டி எனக்கு ஜூஸ் எடுத்துருவான்னு சொல்லிட்டு போனா. அதனால தாண்டி ஜூஸ் வேணா இளநீர் எடுத்துருவான்னு சொல்லிட்டு இருந்தானாக்கும். அப்படியாடி? சரிடி. ஆத்தின்னு எப்படி நேரம் சமாளிக்கணும் ஒன்னும் தெரியல. வேற எங்க போனா தெரியல. சட்டு வந்து சொன்னானா இந்த இடத்த காலி பண்ணலான்னு பார்த்தா இது கூட போய் வந்து தொலைய மாட்டேங்கான். டே ஆரஞ்சு சட்டை எங்கடா போனேன்? சீக்கிரம் வந்து காப்பாத்துறா இவளுக்கிட்டேருந்து. ஏப்பா தம்பி, போயிட்டு இம்பிட்டு நேரம் கழிச்சா வர்றது? சரி, எங்க சின்ன பொண்ணுவை பத்திரமா பாத்துக்கங்க. சரியா? ஆமா, எந்த கேரக்டர்ல பண்ண இருக்க போறா? ஆமா, நான் கூட மறந்துட்டேன் பாரு. ஏப்பா தம்பி, ஆமாப்பா, இந்த நிக்கிறாளே இவ எந்த மாதிரி கேரக்டர்ல பண்ண நடிக்க போறா? ஓ ஆமா, அதை நான் மறந்தே போயிட்டு பாருங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கம்பெனில வேலை செய்யறவங்க வந்து நடிக்க போறாங்க. எப்ப தம்பி நெசமாதான் சொல்றியாக்கும்? அடிச்சப்பனு இந்த எந்த மாதிரி கேரக்டர் தெரியுமாடி? ஒரு பெரிய கம்பெனில முதலாளி அம்மாவுக்கு கீழே ஒருத்தவங்களா இருப்பாங்களடி, மேனேஜர் மாதிரி. அந்த மாதிரி கேரக்டர் நினைக்கிறேன்டி. அடிச்சப்பனு உனக்கு சாப்பாடு தாண்டி இன்னைக்கு.
ஆத்தி இது எப்படி நம்ம யோசிக்காம போனோம்? இந்த ஜில்லு சொல்ற மாதிரி ஒரு வேலை இருக்குமோ? ச்சே, நம்ம தான் வந்து ஹீரோயினுக்கு கீழே வேலை பார்க்கணும்னு சொன்னோன்னே அது வந்து சரியாவே புரிஞ்சுக்கலையாக்கும். ஆகா, ஒரு வேலை இந்த ஜில்லு சொல்ற மாதிரி ஒரு பெரிய கம்பெனில முதலாளி கீழே வேலை செய்யற மேனேஜர் மாதிரி இருக்குமோ? சூப்பர் சூப்பர். எது எப்படியோ நம்ம பர்ஃபார்மன்ஸ்ல பின்னினுமாக்கும். நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்றதை பார்த்து அந்த டேரக்டர் அடுத்த படத்துல நீ தாமா ஹீரோயின் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம பண்ணினுமாக்கும். சரி, அப்படி நம்ம கொஞ்சம் சீனை போட்ட வேண்டியதான். ஏப்பா தம்பி, என்ன பண்ணி இதுதான் கேரக்டர்னு முன்னாடியே சொல்ல மாட்டியாக்கும். சரி விட, அதான் இப்போ தெரிஞ்சிச்சுல. இப்போ என்ன, ஒரு பெரிய கம்பெனியில் ஹீரோயின் வேலை பார்ப்பாங்க, உங்களுக்கு கீழே வந்து மேனேஜர் பொசிஷனில் நான் இருக்கணும், அப்படி தானே? சரி விட, எல்லாம் சூப்பராக பண்ணிடலாம். சரி, இப்போ போய் டச் பண்ண சொல்லுங்க, எனக்கு லைட்டாக மேக்கப் கலைஞ்ச மாதிரி இருக்கு. மேடம் நீங்க என்ன சொல்றீங்க? நான் எப்ப சொன்னேன் நீங்க வந்து மேனேஜர் பொசிஷன்ல நடிக்க போறீங்கன்னு? ஏப்பா தம்பி, நீ தானே இப்ப சத்தரத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு கீழே வேலை செய்யறவங்க மாதிரி நடிக்கணும்னு சொன்னாவோ? ஆமா, நான் தான் சொன்னேன் ஹீரோயின் கீழே வேலை பார்க்குற கேரக்டர்ல நடிக்க போறாங்க. ஆனா நான் மேனேஜர்னு சொல்லவே இல்லையே. படத்துல ஹீரோயின் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளி. அதுல பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில ஒரு 100 பேர்கிட்ட வேலை செய்வாங்க. எங்களுக்கு ஆர்டிஸ்ட் வந்து 100 பேர் கிடைக்கல, கொஞ்சம் பேர் குறைஞ்சாங்க. அதனாலதான் வந்து இவங்க வந்து 100 பேர்ல ஒருத்தவங்க நடிக்கிறதுக்காக கூப்பிடுறதுக்காக வந்தமாக்கும். அவங்கள மட்டும் இல்ல, உங்க 3 பேரையும் சேர்த்து தான் கூப்பிட வந்தேன். பட் நீங்க யாருமே இல்ல, இவங்க மட்டும் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். என்னது, 100 பேர்ல ஒருத்தவங்களாம் நடிக்கிறதுக்கு தான் என்னை வந்து கூப்பிட்டியா? ஏப்பா தம்பி, 100 பேர்ல ஒருத்தவங்களா நடிக்கிறதுக்கு தான் இவளை கூப்பிட வந்தியாக்கும்? ஆமா மேடம், ஆமா. ஆனா அதுக்கு தான் கூப்பிட வந்தேன். ஆனா இவங்க தான் எனக்கு பேசவே விடலையா. மேடம் இப்போ நீங்க வரீங்களா இல்ல நான் வேற யாரையாச்சும் பாத்துக்குமா? மேடம் நீங்க 3 பேரும் ஓகேவா இருந்தாலும் சொல்லுங்க, உங்க 4 பேருமே நான் கூட்டிட்டு போறேன். சரி தம்பி, சரி, நீங்க போயிட்டே இருங்க, நாங்க 4 பேருமே வரோம். சரி, சம்பளம் சாப்பாடுலாம் தந்துருவீங்க தானே? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? கண்டிப்பா சம்பளம் உண்டு மேடம். அது மட்டும் இல்ல மேடம், சம்பளத்தோட சேர்த்து லெக் பீஸோட ஆளுக்கு ஒரு பிரியாணி வேற. சரி மேடம், டேரக்டர் சார் கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன். ஏடிச்சப்பனே, போதுண்டி போதும், அவன் போயிட்டா. ஷாக்க குறை. ஆத்தி எல்லாரும் கலாய்க்க ரெடியா இருக்காளுங்க போல இருக்கு. அந்த எடுபட்ட பையன் இதுதான் கேரக்டர் முன்னாடியே சொல்லியிருந்தானா, இவளுக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த கேரக்டர் வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு நான் ஓடி இருந்திருப்பேன். இப்போ என்னடா இப்படி ஆயிடுச்சு? ஐயோ, இவளெல்லாம் வரிசையால கலாய்க்கிறதுக்கு வரிச்சு கட்டி நிக்கிறாளுவோ, என்ன பண்றது? சமாளிப்போம். என்ன ஹீரோயின் மேடம், நீங்க நடிக்க போறியாக்கும்? பாருங்க அந்த பையன். ஐயோ சாரி, உங்க அசிஸ்டன்ட் போயிட்டாங்க பாருங்க, நீங்க போய் நடிங்க மேடம். பாவம், நீங்களே ரொம்ப பிஸியா இருக்கீங்க. இதுல எங்க கூட வேற பேசிக்கிட்டு என் டைமை வேஸ்ட் பண்றீங்க, கிளம்புங்க. என்ன இப்படி சொல்றாவோ? ஹீரோயின் மேடத்துக்கு மேக்கப்லாம் கலைஞ்சிருக்கு பத்தியா, அதனால டச் அப் மேன் வந்து சரி பண்ணாதாண்டி ஹீரோயின் இங்கே இருந்தே கிளம்புவாங்களாக்கும். ஆத்தி என்ன எல்லாரும் இப்படி ரவுண்டு கட்டியில கலாய்ச்சிட்டு இருக்காளுங்க. சும்மாவே வெறுவாயை போட்டு மெல்லுவாளுங்க. இதுல அபுல் கணக்கா நான் வேற கிடைச்சிட்டேன், நல்லா கலாய்க்கிறாளே. இப்ப என்ன பண்றது? இது முன்னாடியே யோசிச்சிருக்கணும். கொஞ்சோண்டு சீன் போட்டிருந்தா பரவாயில்ல, அம்புட்டு சீனை போட்டோம்ல, அனுபவிக்கணும் தான். சரி, சமாளிப்போம். ஏட்டி என்ன கடி, என்ன நினைச்சிட்டு இருக்காவோ? சரி, அதை விடுங்க. இப்ப என்ன, இப்ப 100 பேர்ல ஒருத்தவங்களாம் நடிச்சா இப்ப என்ன, எல்லா பெரிய பெரிய ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே சின்ன சின்ன கேரக்டர்ல இருந்தா மேல வந்திருப்பாங்க. அது மாதிரிதான் நானும் மேல வருவேன். ஏடிச்சப்பனே, இப்ப கூட நீ பாருடி, கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலங்கிற கணக்காலடி பேசிட்டு இருக்காவோ. ஏடிச்சப்பனே, கொஞ்சம் திருத்தண்டி. அந்த பையன் உன்னை மட்டும் கூப்பிட வரலடி, எங்களையும் சேர்த்து தான் கூப்பிட வந்திருக்கான். சரி வா, இப்ப போய் நம்ம அவங்க சொல்ற கேரக்டர்ல நடிச்சுட்டு காசையும் பிரியாணியும் வாங்கிட்டு வருவோம். அடைச்சி நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. முன்னாடியே நம்ம 100 பேர்லாம் ஒருத்தவங்களாம் நடிக்க போறோம் தெரிஞ்சுட்டா நடிச்சுட்டு வந்து இவளுக்கு கிட்ட ஆகா ஓகோன்னு நல்லா சீன் போட்டு வந்துருக்கலாம். இவளுக்கு நம்பி இருந்திருப்பாளுங்க. அவன் நல்லா செதறது எங்க அடிச்சு உடைக்கிற மாதிரி, நான் இவங்க மட்டும் கூப்பிடவில்ல, உங்களையும் சேர்த்தா கூப்பிட வந்து சொல்லிட்டு போயிட்டான். அதனாலதான் எல்லாரும் இம்புட்டு பேச்சு பேசுறாளுவோ. வேற என்ன பண்றது? ஆண்டவன் இன்னைக்கு நமக்கு எழுதி வச்சிருக்கிறது ஒரு லெக் பீஸோட சேர்ந்த பிரியாணியும் அப்புறம் சம்பள காய்ச்சும் தான். சரி, வர மகாலட்சுமியா ஏன் விடணும்? வயிறு வேற பசிக்கிற மாதிரி இருக்கு. பேசாம அவங்க கேட்ட கேரக்டர்ல நடிச்சு கொடுத்துட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு வருவோம். என்னடி வாய்க்குள்ளாரே முனவிட்டு இருக்க மாதிரி தெரியுது. சரி, நீ முனவிட்டே கடை. யாட்டி அன்னைக்கு அந்த பையன் நீ பாட்டுக்கு நம்ம எல்லாரும் வரேன்னு சொல்லிவிட்டு இங்கேயே மாசம் நின்றுட்டு இருந்தா எப்படி? யாட்டி வாங்கடி சட்டுப்புன்னு அந்த பையன் கூப்பிடுறதுக்குள்ளார போவோம். யாட்டி சின்னப்பண்ணு, நீ இப்ப வரையா இல்லையாக்கும்? யாடி சில்லு, என்னடி இப்படி கேட்டாவோ? சின்ன பொண்ணு நடிச்சா ஹீரோயினா மட்டும்தானே நடிப்பா. அப்படிதானடி சின்ன பொண்ணு. யாட்டி எனக்கு தெரிஞ்சு வரமாட்டா. பேசாம நம்ம 3 பேர் மட்டும் போவோம், வாங்க. போய் நடிச்சுட்டு காசு வாங்கிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு வருவோம். பிரியாணி வாசம் வேற நல்லா வருதுடி, வாங்கடி போவோம். யாடிச்சு பண்ணு நெசமா வாடி. அப்ப நீ வரலையா கேள்வி கூட? சாரிடி, அப்படி வீட்டுக்கு போவோம். நாங்க 3 பேர் நடிச்சு கொடுத்துட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு காசு வாங்கிட்டு வரோம், சரியா? யாட்டி கிளம்புங்கடி. ஆத்தி என்ன விழுக்க 3 பேரும் நம்மள கட்டி விட்டுல போயிட்டு இருக்காளோ. ஐயோ, சரி நடிக்கிறது தான் வாய்ப்பு இல்லை, பிரியாணி வச்சு சாப்பிடலான்னு பார்த்தா அதுலயும் மண்ணலி போடுறாங்க போல இருக்கு. யாட்டி நில்லுங்கடி, யாட்டி நான் வரேன்டி. யாட்டி நில்லுங்கடி. யாடிச்சப்பனே, நஜ்மா தான் சொல்றியாக்கும், நீ வரியா? சாரிடி, நேராட்டு கிடக்கு, சட்டுப்புன்னு வாடி. மறக்காம நம்ம சப்ஸ்கிரைபர் நேம்லாம் சொல்லிட்டு வாடி. ஹாய் தமிழ், ஹாய் மாரியம்மாள், ஹாய் முருகன், ஹாய் விஸ்வா, ஹாய் கவிநிலவு லட்சுமிபதி, ஹாய் லோக்ஷனா, ஹாய் லோகிதா, ஹாய் தீபா, ஹாய் ரூபா. சாய் மக்களே, உங்க எல்லாரையும் நாங்கள் அடுத்த வீடியோ வந்து பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பாப்ஸ் குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.